அசாமில் தேர்தல் பிரச்சார பணி செவ்வாய்க்கிழமை மாலை முடிவடையும். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஊழல் பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு எதிராகவும் குறிப்பாக முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு எதிராகவும் மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தது. அவர் மீது ஒன்றன் பின் ஒன்றாக பல குற்றச்சாட்டுகளை வைத்தனர். ஆனால் பாஜகவின் எந்த ஒரு மூத்த தலைவரும் அவரை, அதாவது ஹிமந்த பிஸ்வ சர்மாவை பாதுகாக்கவில்லை. இது குறித்து கேட்டபோது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, கௌரவ் கோகோயாக இருந்தாலும் சரி, அடுத்த 7 தலைமுறைக்கு கூட யாரும் தன்னை சிறைக்கு அனுப்ப முடியாது என்று ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறினார். அதாவது அவர் மீது சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை. இதன் கண்ட்ரோல் நரேந்திர மோடி, அமித்ஷா கையில் உள்ளது. நரேந்திர மோடி இவனிடம் ஜம்ப் பண்ணு என்று சொன்னால் இவன் ஜம்ப் பண்ணுவான். ஒருவேளை நரேந்திர மோடி இவனிடம் அமித்ஷாவின் காலை பிடி என்று சொன்னால் இவன் அமித்ஷாவின் காலை பிடிப்பான். ராகுல் காந்தி ஒரு பைத்தியம், அரசாங்கம் இல்லை, நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றான். ஒருத்தன் பைத்தியமா இல்லைன்னா நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்வானா? அவர் என்ன சிஎம், அவர் என்ன பிஎம்? அவர் ஒரு வழியில போகிறாள். அப்படியானால் நீங்களும் கைது செய்ய முடியும். அப்போதுதான் பகிரங்கமாக என்னை கைது செய்வார்.